ஐடிசின்னு சொன்னாலே நம்மள பல பேருக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது சிகரெட் தான். ஆனா ஒரு முதலீட்டாளரா இன்னைக்கும் அந்த பிம்பம் உண்மையான தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. சரி, கம்பெனிக்குள்ள உன்னில என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு முடிவு பண்ணேன். வாங்க, என்னோட இந்த பயணத்துல நீங்களும் என் கூட சேர்ந்துக்கோங்க. நான் உள்ள போனதும் முதல்ல நான் கேட்க வேண்டிய கேள்வி இதுதான்னு தோணுச்சு. ஐடிசி உண்மையிலே இன்னும் ஒரு சிகரெட் கம்பெனி மட்டும்தானா, இல்ல அதையும் தாண்டி வேறொரு முகமும் அதுக்கு இருக்கா? இந்த கேள்விக்கான பதில் நம்பர்ஸ பார்த்த உடனே ரொம்ப தெளிவா கிடைச்சிருச்சு. நீங்களே பாருங்க, கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? இப்போ ஐடிசியோட மொத்த வருவாயில பாதிக்கு மேல, அதாவது 51% சிகரெட் இல்லாத மத்த பிசினஸ்ல இருந்து தான் வருது. சரி, அப்போ அந்த இன்னொரு பாதி அது எங்க இருந்து வருது? ஐடிசியோட இந்த புதிய வருவாய் கலவைய கொஞ்சம் பிரிச்சு மேயலாம் வாங்க. கம்பெனியோட வளர்ச்சிக்கு இப்போ எது முக்கிய என்ஜினா இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 3 பெரிய தூண்கள் இருக்கு. இதுல சிங்க மாதிரி நிக்கிறது எஃப்எம்ஜி பிசினஸ். அதாவது நம்ம டெய்லி வாங்குற ஆசீர்வாத் மாவுல இருந்து சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட் வரைக்கும். இது மட்டுமே கம்பெனியோட மொத்த வருவாயில 1/4 பங்குக்கு மேல கொண்டு வருது. அதுக்கு அடுத்தபடியா விவசாயம் சார்ந்த தொழிலும் பேப்பர் மற்றும் பேக்கேஜிங் தொழிலும் இருக்கு. ஓகே, எஃப்எம்சிஜி தான் இங்க பெரிய பிளேயர்னு தெரிஞ்சிருச்சு. அதனால என்னோட அடுத்த கவனம் சுவாபாவிகமாவே அது மேல தான் போச்சு. இந்த பிசினஸோட வளர்ச்சி பயணம் எப்படி இருந்திருக்கு? அதிவேகத்திலிருந்து இப்ப ஒரு நிதானமான பயணத்துக்கு வந்திருக்கா? பார்க்கலாம். இந்த நம்பர் தான் என்ன ரொம்பவே யோசிக்க வச்சது. யோசிச்சு பாருங்க, கடந்த 20 வருஷமா ஐடிசியோட எஃப்எம்சிஜி பிரிவு சராசரியா வருஷத்துக்கு 20% வளர்ந்திருக்கு. இது ஒரு நம்ப முடியாத அசுர வளர்ச்சி. ஆனா அந்த ராக்கெட் வேகம் எல்லாம் இப்போ இல்ல. சமீப வருஷங்கள்ல அந்த வளர்ச்சி வேகம் கணிசமா குறைஞ்சு வெறும் 4-7% வந்து நிக்குது. இது என்ன காட்டுதுன்னா, இந்த பிசினஸ் ஒரு முதிர்ச்சியான கட்டத்தை அடைஞ்சிருச்சு. சரி, போனது போகட்டும். இனிமே எப்படி இருக்கும்? அனலிஸ்ட்கள் ஒரு 3 விதமான சாத்தியக்கூறுகளை சொல்றாங்க. நிலைமை ரொம்ப சாதகமா இல்லைன்னா வளர்ச்சி 3-5% இருக்கலாம். ஆனா பொதுவா எல்லாரும் எதிர்பார்க்கறது வளர்ச்சி கொஞ்சம் வேகம் எடுத்து 6-8% வரைக்கும் இருக்கும்னு தான். இப்போ இந்த பகுப்பாய்வோட ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். வருமானம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா கம்பெனிக்கு லாபம் எங்கிருந்து வருது? பணத்தை பின்தொடர்ந்து போலா என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம். இங்கதான் மொத்த கதையும் தலைகீழா மாகுது. வருமானத்துல பாதிக்கும் கம்மியா சிகரெட் பிசினஸ் இருந்தாலும் கம்பெனியோட மொத்த லாபத்துல பெரும் பங்கு அங்கிருந்து தான் வருது. பாருங்க, 60%க்கும் மேல லாப வரம்பு. மத்த பிரிவுகள்லாம் இதுக்கு பக்கத்துல கூட வர முடியல. இதுதான் ஐடிசியோட அசைக்க முடியாத மையம். ஓகே, இப்போ தனித்தனி பீஸா பார்த்தாச்சு. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா ஒட்டு மொத்தமா ஐடிசி கம்பெனியோட வளர்ச்சி எப்படி இருக்கும்? அதோட எதிர்கால கண்ணோட்டம் என்ன? ஆய்வாளர்களோட கணிப்பு ரொம்ப நேரடியா இருக்கு. கடந்த 10 வருஷத்துல சராசரியா 9% வளர்ந்த கம்பெனி இனிமே வெறும் 3-6% தான் வளரும்னு கணிக்கிறாங்க. இது ஒரு பெரிய வேக குறைவு தான். இந்த மெதுவான வளர்ச்சி முதலீட்டாளர்களுக்கு என்ன சொல்லுது? அதாவது ஒரு ஷேருக்கு கிடைக்கிற வருமானம் இபிஎஸ் அதுவும் ரொம்ப மெதுவா தான் வளரும். அடுத்த சில வருஷங்களுக்கு வருஷத்துக்கு வெறும் 2-3% வளர்ச்சி தான் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். சரி, வளர்ச்சி கம்மியா தான் இருக்கும்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்னோட கடைசி மற்றும் முக்கியமான கேள்வி, இந்த விலைக்கு இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா? இதோட மதிப்பு என்ன? இது சரியான விலையா? இதுக்கு நேரடியா பதில் சொல்றது கஷ்டம். ஏன்னா ஆய்வாளர்கள் மத்தியிலே 2 விதமான கருத்து இருக்கு. ஒரு பக்கம் சில பேர் கம்பெனியோட பணப்புழக்கத்தை வச்சு கணக்கு போட்டு இதோட உண்மையான மதிப்பு இப்ப இருக்கிற மார்க்கெட் விலையோட கம்மின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சில பேர் இல்ல அதோட சரித்திரத்தை பார்த்தா இப்போ விலை கம்மியா தான் இருக்கு, நல்ல டிவிடெண்டும் கொடுக்கறாங்க, அதனால இது ஒரு சரியான விலை தான் அப்படின்னு வாதிடுறாங்க. நான் பார்த்த டேட்டா, பழுச ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் சுருக்கமா இந்த ஒரு வரியில சொல்லிரலான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஐடிசி ஒரு அதிவேக வளர்ச்சி கதை கிடையாது. அதுக்கு பதிலா இது ஒரு தரமான நல்ல டிவிடெண்ட் கொடுக்கற ஆனா மெதுவா வளரக்கூடிய ஒரு முதலீடா மாறி இருக்கு. இதுதான் இப்போதைய நிதர்சனம். இறுதியா ஒரு மிக முக்கியமான விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புறேன். இந்த பகுப்பாய்வு முழுக்க முழுக்க கல்வி நோக்கங்களுக்காக மட்டும்தான். இது முதலீட்டு ஆலோசனை கிடையாது. பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. அதனால எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு செபியில பதிவு செஞ்ச முதலீட்டு ஆலோசகர்கிட்ட கலந்து பேசுங்க.